வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் அரசு பள்ளியில் பயிலுகின்ற 8ஆம் வகுப்பு 2 மாணவர்கள் காணாமல் போன 5 மணி நேரத்தில் போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் மடிக்கணினி பெறாத மாணவர்களுக்கு அதற்குரிய தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி புதுச்சேரியில் 6 நபர்கள் ரூபாய் 52.20 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் அரசு பள்ளியில் பயிலுகின்ற 8ஆம் வகுப்பு 2 மாணவர்கள் காணாமல் போன 5 மணி நேரத்தில் போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் கார்த்திகேயன் மற்றும் சிவராஜ கோபாலன் என இருவரும் ஒரே வகுப்பில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று கார்த்திகேயன் பள்ளியில் தனது நண்பன் சிவராஜ கோபாலன் தன்னிடம் பேசவில்லை என்று கூறி தனது கையை அறுத்து கொண்டார். இதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக கார்த்திகேயன் பெற்றோரிடம் பள்ளி நிர்வாகம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து நேற்று மாலை பள்ளி விடும்போது கார்த்திகேயன் வீட்டிற்கு செல்ல பயந்து கார்த்திகேயன் மற்றும் சிவராஜ கோபாலன் இருவரும் வீட்டிற்கு செல்லாமல் வெளியே சென்றுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு வரை வீட்டிற்கு இருவரும் வராததால் அவர்களது பெற்றவர்கள் கலக்கம் அடைந்து உடனடியாக காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் அளித்த 5 மணி நேரத்தில் பள்ளி மாணவர்களை தேடி அவர்கள் நாகூரில் இருப்பதாக தெரிய வந்தது. மேலும் அவர்களை பத்திரமாக மீட்டு நகர காவல் நிலைய போலீசார் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். ஏங்க வாங்க மாமா உள்ள வாங்க. அனைவரும் புதுச்சேரியில் மடிக்கணினி பெறாத மாணவர்களுக்கு அதற்குரிய தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு கதிர்காமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாணவர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன எனவும் இலவச பாடப்புத்தகம் முதல் சீருடை மடிக்கணினிகள் வரை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது எனவும் மடிக்கணினியை பெறாமல் விடுபட்ட மாணவ மாணவிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் விரைவில் அதற்கான பணம் செலுத்தப்படும் எனவும் கல்விக்கண் திறந்த காமராஜர் சிறந்த நிர்வாகத்தை அளித்தார். அவரை போலவே புதுவை அரசும் கல்வியில் கவனம் செலுத்தி வருகிறது என்றார். முடிவெடுக்கப்பட்டு உண்மையாக கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்போ நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் எளிதாக மருத்துவம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு அரசால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அரசு உங்களுக்காக எப்போதும் தேவையான நிதியை ஒதுக்கி கொடுக்கும். நம்முடைய மாநில அமைச்சர் சொன்னதாக கேட்ட நிதியை அரசு ஒதுக்கி கொடுத்திருக்கின்றது. ஆனால் பள்ளி கல்வியை மேம்படுத்துவதில் அரசானது மிகுந்த கவனமாக இருக்கின்றது. அதையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு நல்ல கல்வியை நீங்கள் பெறுங்கள். பள்ளியில் படிக்கும் பொழுதிலிருந்தே பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி புதுச்சேரியில் 6 நபர்கள் ரூபாய் 52.20 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த பிரியங்கா என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் மர்ம நபர் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி பிரியங்கா ரூபாய் 27 லட்சத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். இதேபோல் முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்த பாலாஜி என்பவர் 4.95 லட்சம் மற்றும் கோனேரிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ரவிசர்மா என்பவர் 1.30 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் கோனேரிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ரவிசர்மா என்பவர் ரூபாய் 1.30 லட்சமும் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த
பிதுபூசன் தாஸ் ரூபாய் 14 லட்சமும், குருமாம்பேட்டை பகுதியை சேர்ந்த உதித் ராஜ் சிங் ரூபாய் 1.32 லட்சமும், நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த ராகுல் கிருஷ்ணன் ரூபாய் 3.63 லட்சம் என பல்வேறு இணைய வழி மோசடியில் பணத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 3 நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மூவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் மணப்பட்டு பகுதியை சேர்ந்த அண்ணாமலை, சுக்காராம், முரளி என்பதும் தெரியவந்தது. மேலும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்ததால் வழக்கு பதிந்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்கால் என்ஐடி கல்லூரி அறிமுகப்படுத்தியுள்ள காரை காவலன் செயலி அறிமுகம் மற்றும் புதுச்சேரி காவல்துறையின் திறனை மேம்படுத்தும் வகையில் என்ஐடி கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரியில் இன்று கையெழுத்தானது. புதுச்சேரி காவல்துறையினரின் தொழில்முறை திறன் மற்றும் திறனை மேம்படுத்தும் முயற்சியில் புதுச்சேரி காவல்துறை காரைக்கால் என்ஐடியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி இன்று தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் காரைக்கால் என்ஐடி இயக்குனர் காங்க்ரேகர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு பரிமாற்றம் செய்து கொண்டார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வன்முறை, போக்குவரத்து மீறல்கள் மற்றும் தெரு பாலியல் துன்புறுத்தல் போன்ற எந்த ஒரு குற்றங்கள் தொடர்பான புகார்களையும் ஆன்லைனில் பதிவு செய்ய உதவும் குடிமக்களை மையமாக கொண்ட ஒரு செயலியான காரை காவலன் செயலியை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. தையல் கலை தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தையல் கலை தொழிலாளர்கள் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில தையல் கலை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. மாநில தலைவர் மணிபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் மரியான், மாநில துணைத் தலைவர்கள் முருகன், ரேவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தையல் கலை தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க வேண்டும், அமைப்புசாரா நல வாரியத்திற்கு 10 கோடி நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும், கல்வித்துறை மூலம் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சீருடைகளை உடனே வழங்க வேண்டும், தையல் கூலியை உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தையல் கலை ஊழியர்கள் புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏனாமில் நகராட்சி ஊழியர்களை வீடியோ எடுத்து அவதூறு செய்தி வெளியிடுவேன் என மிரட்டிய சத்யநாராயணா என்பவர் மீது நகராட்சி ஊழியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் மண்டபக்கா சத்யநாராயணன் என்பவர் அரசு ஊழியர்களை வீடியோ எடுத்தும் ஆர்டிஐ போட்டும் மிரட்டுவதாக தொடர்ந்து புகார் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏனாம் நகராட்சியில் பணிபுரியும் ஊழியர்கள் 30க்கும் மேற்பட்டோர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் ஏனாம் நிர்வாகி ஆகியோரிடம் சத்யநாராயணா மீது புகார் அளித்துள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட எஸ்பி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் ரெஸ்டோ பார்களுக்கு இனிமேல் அனுமதி வழங்க வேண்டாம் என இந்து முன்னணியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள், சாராய கடைகள், கள்ளு கடைகள் இயங்கி வரும் நிலையில் தற்பொழுது புதுச்சேரி அரசு ரெஸ்டோ பார் என்று சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளிடம் கூடிய மது கடைகளை திறக்க அனுமதி அளித்துள்ளது. இதனை அடுத்து 6 அறைகள் கொண்ட தங்கும் விடுதிக்கு ரெஸ்டோ பார் உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் மாவட்டத்தில் மேலும் மதுபான கடைகளில் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள், கோவில்கள் உள்ளிட்ட பொது இடங்களுக்கு அருகே மதுபான கடைகள் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இனிமேல் ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணியின் நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. இதில் புதியதாக அமைய உள்ள ரெஸ்டோ பார், மதுபான கடைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. மது விற்பனைக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதுவே அதிகமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ ரெஸ்டோ பார்னு, அதாவது 8 ரூம் இருந்தா பார் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு ரெஸ்டோ பார்னு கொடுத்துட்டு அது வீதிக்கு வீதி ரெஸ்டோ பார் எல்லாரும் அமைச்சிருக்காங்க.
தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பள்ளி முதல்வருக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டினை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் ஆசிரியர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வந்து வகுப்பு எடுக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்தார். மேலும் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பள்ளி முதல்வருக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து வகுப்பறைக்கு சென்று மாணவ மாணவியர்களிடம் உரையாடிய மாவட்ட ஆட்சியர் ஏதேனும் குறைகள் இருந்தால் நேரடியாக தெரிவிக்கலாம் என்றார். இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு பள்ளி முதல்வருக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிக்கான வேலையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 100 நாள் வேலை பணிக்கான பூஜை பிள்ளையார்குப்பம், பொறையூர், அகரம், குருமாம்பேட், சுல்தான்பேட் மற்றும் தொண்டமானத்தம் ஆகிய பகுதிகளில் இன்று நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் பிள்ளையார்குப்பம் வெள்ளேரி வடமேற்கு பகுதி ஆழப்படுத்துதல் மற்றும் தொண்டமானத்தம் வெள்ளேரி தென்கிழக்கு பகுதி ஆழப்படுத்துதல், சேந்தனத்தம் ஐயனார் கோவிலில் இருந்து சுடுகாடு வரை உள்ள சங்கராபரணி ஆற்றை பலப்படுத்துதல், குருமாம்பேட் ஓடையை தூர்வாறுதல், கொண்டை வாய்க்கால் ஆழப்படுத்துதல் என மொத்தம் ரூபாய் 1,25,96,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு மற்றும் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு 100% மானியத்தில் ஒரு பால் கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 28 பயனாளிகளுக்கு இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மதகடிப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் கால்நடை மருத்துவர்கள் டாக்டர் கதிரேசன், டாக்டர் செங்கேணி முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கால்நடை பராமரிப்பு துறை ஊழியர்கள் ராஜவேலு, பச்சையப்பன், கஜபதி, ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை முத்து மாரியம்மன் கோவில் ஆடு திருவிழாவை முன்னிட்டு அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளி ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு ஆடி திருவிழா 15ஆம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது. ஆடி திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி அம்மனுக்கு சோட்ச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு திருக்கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் முதலியார்பேட்டை சுதான நகர் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்காக 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சுதான நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்கு 77 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ள உள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் பொதுமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். இப்பணிகள் மூலம் சுதான நகர் மற்றும் அதனை சுற்றி வசிக்கும் சுமார் 36,000 மக்கள் பயன்பெறுவர்.
புதுச்சேரியில் பாவலர் மணி சிவ மணிவேலன் எழுதிய விருத்தம் 1000 என்ற நூலினை அரசு செயலர் முத்தம்மா வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பாவலர் மணி சிவ மணிவேலன் மயிலம் வித்துவான் சிவலிங்கனார் விருத்தம் 1000 என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ் மாமணி ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலைமாமணி முருகன், முன்னாள் கல்வித்துறை இணை இயக்குநர் ராமதாஸ், செந்தமிழ் செல்வன், வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். நூலாசிரியர் பாவலர் மணி சிவ மணிவேலன் ஆகியோர் ஏற்புரை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் அரசு பள்ளியில் பயிலுகின்ற 8ஆம் வகுப்பு 2 மாணவர்கள் காணாமல் போன 5 மணி நேரத்தில் போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் மடிக்கணினி பெறாத மாணவர்களுக்கு அதற்குரிய தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி புதுச்சேரியில் 6 நபர்கள் ரூபாய் 52.20 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.